ஓகே கைஸ், ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீகாரோட எலெக்ஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு. ஓகே கைஸ், ஓகே பீகார் எலெக்ஷனில் ஒரு மாஸ் சீன் நடந்திருக்கு. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா யாரும் இந்த அளவுக்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் இந்த அளவுக்கு வின் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. டோட்டல் சீட் 243. ஆனால் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் சின்ன லீடு மட்டும் எடுக்கல, முழு மேப்பையும் எடுத்துட்டாங்க. பிஜேபி, ஜேடி, எல்ஜேபி எல்லாமே பிளாக் பண்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஜேபி மட்டும் 80 சீட்ஸு கிட்ட, ஜேடி 75 சீட்ல இருந்து 80 சீட்டு கிட்ட. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா சிராக் பாஸ்வான் ஓட எல்ஜேபி அந்த பார்ட்டி குட்டி பார்ட்டி இதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா 20 சீட்டு கிட்ட எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னாக்கா அந்த எல்ஜேபி அந்த பார்ட்டி வந்து 5ல இருந்து 6 சீட் வரைக்கும் தான் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது 20 சீட். நான் எதிர்பார்த்தது இது, ஆனா எனக்கு கிடைச்சது இது. நான் எதிர்பார்த்தது 5, 6, ஆனா எனக்கு கிடைச்சது 20. இந்த 20 சீட்டு ஒரே பார்ட்டி 20 சீட்டு எடுத்ததுனாலதான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஒரு பெரிய பவரே கிடைச்சிருக்கு இந்த எல்ஜேபினால. ஆனா இந்த நம்பர் சொல்றதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னாக்கா பெண்கள். இந்த தடவை வந்து உமன் டர்ன் அவுட் வந்து அதிகம் மேனோட. அதாவது உமன் டர்ன் அவுட் வந்து 71% to 72% அதிகமா இருக்கு. ஆனா ஆம்பளைங்களோட மெயினோட நீங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 63%. என்ன ட்விஸ்ட்னா பொம்பளைங்க அதிகமா இதுல ஓட்டு போட்டிருக்காங்க ஆம்பளைங்களோட. எவ்வளோக்கு வருவோம்னா 71% to 70% பொம்பளைங்க. ஆனா நீங்க ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னா 63% மட்டும்தான், பெஞ்சு கூட இல்லை. இதெல்லாம் எதனால நடந்துச்சுனாக்கா நிதிஷ்குமார் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் நிதிஷ்குமார் ஒரு பெரிய வேஸே எடுத்திருக்கு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு நிறைய எப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் எதனால நடந்துச்சுனாக்கா நிதிஷ்குமாருக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் சப்போர்ட் பேஸே இருக்கு. ஏன்னா அவர் வந்து நிறைய கேர்ள்ஸ் எஜுகேஷன்ல சைக்கிள் ஸ்கீம், மணி சப்போர்ட், எஸ்ஹெச்ஜி, அப்புறம் நிறைய பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய உதவி செஞ்சிருக்கு. ஸோ நேச்சுரலா பெண்கள் சொல்ற ஒரே குரல் நிதிஷ் சேஃப், நிதிஷ் ஸ்டெடி, நிதிஷ் யூஸ்ஃபுல். இதனாலதான் ஜேடியோட ஓட்டே அதிகமாக இருக்கு, வெடிக்கு சதறி இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா எல்லாரும் பேசுறது கவர்னன்ஸ் பத்தி. இந்திய நேஷனல் டெமோக்ராட்டிக்கோட ஃபுல் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னாக்கா ஸ்டேட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் தான். அப்போசிஷன்ல வர குரல் சொல்ற ஸ்லோகன், அது எப்படி ஸ்லோகன்ல அது வந்து ஒரு அக்யூசிங் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வந்து அக்யூஸ் பண்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், பிரைஸ் ரைஸ், ஆன்டி இன்க்யூபன்சி. ஆனா கிரவுண்ட்ல மக்களுக்கு வந்து ஃபீல் ஆகுறது என்னன்னாக்கா பீஸா இருக்கணும், ரோடு இருக்கணும், கரண்ட் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும். அது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னால மட்டும்தான் முடியும்னு மக்களோட ஒரு குரலா அங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்போசிஷனோட சைட்ல சிச்சுவேஷன் வேற லெவல்ல இருக்கு. மெயின் ப்ராப்ளம் ஆன்டி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் மேசிவ் லெவல்ல ஓட்டு ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. ஜன் சுராஜ் ரொம்ப இடத்துல அதிகமான ஊர்ல ஜெயிச்சிருக்கு. So what happened? Opposition vote to 2-3 pieces are split. So what happened? Opposition vote 2க்கு 3 பகுதியா ஸ்பீட் ஆயிருக்கு. ஸோ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் 1 block vote வாங்கி சீட் ஆகி ஓட்டுட்டு. இதனாலதான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒரே பிளாக்ல அடிச்சிருக்காங்க. இப்போ நிதிஷ்குமார் பற்றி பேசுவோங்க. நிதிஷ்குமார் வந்து என்டிஏல வந்து ஒரு முக்கியமான ஆள்.
முக்கியமான ஆள் இல்லை. அடுத்த சிஎம்க்கு இவர் தான். இவர் ஏற்கனவே 10 தடவை சிஎம் இருந்திருக்காரு. மக்கள் இவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸ்டெடி, காம், நாட் கராப்ட், நோ பாலிடிக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி 10 வருஷமா சிஎம்மா இருந்திருக்கு. இந்த மாதிரி 10 தடவை சிஎம்மா இருந்தது நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சிராக் பாஸ்வான் ஆக்சுவலி அவர் தான் உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ். நிதிஷ்குமாரோட சிராக் பாஸ்வான் தான் உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸ். அவர் மட்டும் சர்ப்ரைஸ் ஆகல, எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் ஆகியிருக்காரு பீகார்ல. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது 5-6 சீட்டு, ஆனா அவர் கிடைச்சது 20 சீட்டு. அவர் கேட்டது 5-6 சீட்டு தான், ஆனா அவர் கிடைச்சது 20 சீட்டு தான். ஸோ நிச்சயமா இவரும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 10 வருஷத்துல இவரும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ நான் பர்சனலா இம்ப்ரெசிவ் ஆனது எதுலனாக்கா, நோ ரிபால், நோ மேஜர் வயலன்ஸ், ஹையஸ்ட் நான் கவுண்டிங் ஸ்மோக். இது வரைக்கும் பீகார்ல நடந்ததே இல்லை எதுவுமே. This is the first time 1990s ஓட்டுக்கு ஓட் போட போனா உயிரே போயிடும்னு நம்பிட்டு இருக்காங்க, அந்த பயம். ஆனா இந்த தடவை ஆம்பளைங்களோட பொம்பளைங்க அதிகமா போயிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு வேக்கப் கால் அவங்களுக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே இது ஒரு வேக்கப் கால் தான். அதுவும் இது பீகார்லயே நடந்திருக்குன்னா இதுக்கப்புறம் இந்தியா விழிப்பு அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் பீகார் எலெக்ஷன் நடந்த அப்டேட்ஸ். ஸோ இந்த பிரேக் டவுன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கட். ஸோ கைஸ், பீகார் எலெக்ஷன் நடந்த அப்டேட்ஸ் இதுதான். ஸோ இந்த பிரேக் டவுன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.